Alexa, when is your birthday? My birthday is November 6th. Alexa, will you marry me? Thank you, but I made a promise to myself that I won't get married until Mars is colonized. Hey guys, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அமேசான ஒரு ப்ராடக்ட்டுங்க. அமேசானோட ஒரு எக்கோ டாட்ன்ற ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் விஏ. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து மொபைலில் எவ்வளோ தடவை பார்த்துருப்பீங்க. ஐஃபோன்னா வந்து சிரி இருக்கும், கூகுள்லாம் வந்து கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ணோம், இல்லைனா அது வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் என்னென்னு ரெஸ்பாண்ட் பண்ணால் புரியலன்னு ரெஸ்பாண்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு டிவைஸுங்க. இந்த மாதிரி ஒரு டிவைஸு எக்ஸ்டர்னலாக இதுக்குன்னே ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டிவைஸாக பண்ணியிருக்காங்க. ஃபோன் மாதிரி இல்லாமல் ஒரு ஆர்ட் டிவைஸாக கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது பேர் தாங்க அமேசான் எக்கோ டாட். நீங்கள் அதோட பாக்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பேக்கேஜ். நான் இது வந்து ஒரு ஒரு வவுச்சர் வந்துச்சு எனக்கு ஆஃபீஸில் ஒரு வவுச்சராக கொடுத்தாங்க. அந்த வவுச்சரை என்ன பண்ணணும்னு தெரியாமல் அமேசான் வவுச்சராக கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து வாங்கினேன். இந்த ப்ராடக்டால் என்ன பண்ண முடியும், இந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. ஸோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பாக்ஸோட சும்மா அலெக்ஸாவோட ஒரு சின்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, நேமிங்கு. இதை பார்த்திங்கன்னா அமேசான் 3rd ஜென்ரேஷன் எக்கோங்க. இது மாதிரி ஒரு 2 ஜென்ரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன். இதெல்லாம் கிராப் பண்ணி யூசர்கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கி 3rd ஜென்னாக விட்டுருக்காங்க. உண்மையாலே சொல்கிறேங்க, தரமான ப்ராடக்ட்டுங்க. இதோட பார்ட்னர்ஸ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் மியூசிக், அமேசானோட ஒரு ப்ரைமு 7. இவங்களாம் என்னென்னா இவங்களோட டைப் ஆகியிருக்காங்க. டைப் இந்த சென்ஸ் அவங்க வந்து என்ன வேணால் இந்த டிவைஸை வச்சுட்டு நீங்கள் இந்த இதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜொமேட்டோவை ஆக்சஸ் பண்ணலாம், ஓலாவை ஆக்சஸ் பண்ணலாம், என்ன வேணால் ஆக்சஸ் பண்ணலாங்க. அடுத்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸோட ஒரு சில டிஸ்கிரிப்ஷன்ஸ், அலெக்ஸாவில் என்னென்ன பண்ண முடியும் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குங்க. ஆட் அலெக்ஸா டு எனி ரூம், டிசைன்ட் அரௌண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல்டு மியூசிக்கு, என்ன வேணால் இருக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அலெக்ஸாவோட வாய்ஸஸ், அதனால் அலெக்ஸான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ளூடூத்து, அடுத்து ஒய்ஃபை வந்து என்னென்னா ஒய்ஃபை மூலியமாக தான் இந்த டிவைஸை கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு சேட் நியூஸு, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த டிவைஸை ஆன் பண்ணலாம் ஒய்ஃபை இல்லாமல், இன்டர்நெட் இல்லாமல். ஒய்ஃபை இன் த சென்ஸ் இன்டர்நெட் ஒய்ஃபை தாங்க. அது இன்டர்நெட்னா ஒய்ஃபை தாங்க. இது ஆர்ட் கனெக்டே பண்ண முடியாது, லேண்ட் கேபிளோ இதை வச்சுக்க முடியாது. ஒய்ஃபை வச்சு தான் உங்களால் பண்ண முடியும். ப்ளஸ்ஸு ப்ளூடூத்து, ஆடியோ லைன் அவுட்ன்றது நான் டிவைஸில் எந்த இடத்துல இருக்குதுன்னு காட்டுறேன். ஒய்ஃபை வச்சு தான் நீங்கள் அலெக்ஸாவை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. அது என்ன பண்ணோன்னா டேட்டாவை ஆன்லைனில் இன்டர்நெட்டில் தான் எடுத்துக்கிறோம். அதுக்கு கண்டிப்பாக ஒய்ஃபை வேணும். இல்லைனா இது வந்து சும்மா ஒரு கல் மாதிரி ஒரு டிவைஸ் தாங்க. நெட் இல்லைனா இது வந்து வாங்கி பிரயோஜனம் இல்லை. பேசிக் நெட் இருந்தால் கூட போதும், மொபைல் இன்டர்நெட் இருந்தால் கூட போதும். இது அவ்வளோ ஒன்றும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக வாய்ஸ் கண்ட்ரோல் தான். வீடியோ இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டாவை கிராப் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸே கிடையாதுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 போட்டிருக்காங்க. சத்தியமாக இல்லைங்க, இது வந்து அரௌண்ட் 2000 to 2500 என்னமோ தாங்க. எனக்கு மறந்துடுச்சு, எனக்கு ப்ரைஸ் வந்து ஞாபகம் இல்லை. ஏன்னா இது வந்து நான் வந்து 6 months இல்லை 7 months முன்னாடி வாங்கினா ஒரு வவுச்சரில் கொடுத்தாங்க. ஸோ இந்த பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் டேக் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு பார் கோடு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. அமேசானோட கவரிங் கொடுத்துருக்காங்க. இந்த கவரை வந்து பிரிச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அமேசானோட ப்ராடக்ட்டுங்க, அமேசான் எக்கோ. இது தாங்க அந்த எக்கோ ப்ராடக்ட்டு. இந்த டிவைஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இதுக்குள்ளே பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பேப்பர் ஒர்க்கு. இந்த பேப்பர் ஒர்க் பார்த்தீங்கன்னா என்ன அமேசான் எக்கோவால் என்னென்ன பண்ண முடியும் அதோட பேப்பர் ஒர்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதோட ஃபஸ்ட்டு அது மேலே டிவைஸ் மேலே இருக்கிற பட்டன்ஸோட ஆக்டிவிட்டிஸ், மைக்கு, வால்யூம் டவுனு, ஆடியோ எக்ஸ் அவுட்புட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கேபிள்ஸ் என்னென்ன கேபிள்ஸாக கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் டிவைஸில் எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் அலெக்ஸா ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. இது இல்லாமல் உங்களால் அலெக்ஸாவை செட்டப்பே பண்ண முடியாது. நீங்கள் அலெக்ஸா டிவைஸ் வாங்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் அலெக்ஸா ஆப்பு iOS ஆண்ட்ராய்டு 2 பேருக்குமே இருக்குது. நீங்கள் வந்து அந்த அலெக்ஸாவோட ஆப்போட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போகிறேன். அலெக்ஸா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம், இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த அலெக்ஸாவை டிவைஸை செட் பண்ண முடியுங்க. செட் பண்ண இந்த ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அலெக்ஸாவை சிங்க் பண்ண முடியும். ப்ளூடூத்தை சிங்க் பண்ணணும்,
அப்புறம் ஒய்ஃபை சிங்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம், ஏன்னா நம்ம இந்த ஒய்ஃபையை சிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க இந்த அலெக்ஸா டிவைஸில் கிடையாது. நம்ம ஆப் வச்சு தான் இந்த டிவைஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஒய்ஃபையோ இல்லை மொபைலில் இந்த ஹாட்ஸ்பாட் பண்ண ஒய்ஃபையோ எதை தான் கனெக்ட் பண்ணோன்னா நம்ம தான் சொல்லணும், அதுக்கு அந்த ஆப் யூஸ் ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்பீக்கரை கூட கனெக்ட் பண்ணலாங்க. இதில் இந்த ஆக்ஸ் வந்து ஆடியோ வந்து நீங்கள் ஸ்பீக்கரில் ப்ளூடூத்லையும் கனெக்ட் பண்ணலாம், ஒயர்டாலும் கனெக்ட் பண்ணலாம். ஒரு ஆக்ஸ் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, அதை நான் வந்து டிவைஸில் காட்டுறேன் அது எங்கே இருக்குன்னு. பேப்பரில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் அப்புறம் வச்சுறேன். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமான ஒரு இதுங்க, ஒரு டிவைஸ் வேணும்னா அது எதனா கனெக்ட் பண்ணி ஆகணும், கரெக்டாக பவரில் கனெக்ட் பண்ணியும். அதுக்கான ஒரு போர்ட்டு, ஒரு சார்ஜர் அடாப்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வாட் அடாப்டருங்க. இந்த 15 வாட் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சேட் நியூஸுங்க. அலெக்ஸா வந்து ஒரு சார்ஜர் டிவைஸ் கிடையாது ஆக்சுவலி. இது ஒரு 15 வாட் அடாப்டரு. எப்போவுமே வந்து பவர்டாக தான் இருக்கணும், இல்லைனா வந்து ஓரமாக வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு டிவைஸு சார்ஜ்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு 3rd ஜென்ரேஷன் டிவைஸு. இப்போது நான் வந்து அலெக்ஸாவில் என்ன இருக்குதுன்னு காட்ட போகிறேன். அலெக்ஸா டிவைஸில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அலெக்ஸாவை கனெக்ட் பண்ணி காட்ட போகிறேன். என்னென்ன அலெக்ஸாவில் பண்ண முடியும், ஒரு பேசிக்காக காட்ட போகிறோம். ரொம்ப இன்டீரியராகவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் காட்ட போகிறதில்ல. சிம்பிளாக ஒரு பாட்டு கேட்குறதோ, அலெக்ஸா ஸ்டாப்பு, இந்த மாதிரி வால்யூம், இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் காட்ட போகிறேன். இப்போது டிவைஸில் என்ன இருக்குன்னு, ஹார்ட்வேரில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுதான் அலெக்ஸாங்க. அலெக்ஸாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வால்யூம் மைனஸு, வால்யூம் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் நோ ஆக்ஷன்ஸு, ப்ளஸ் இந்த பட்டன் வந்து பவர் ஆஃப் பவர் ஆன் மாதிரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 சைடு 4 மைக் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா நம்ம எங்கேருந்து வேணால் நம்ம அலெக்ஸாவை வந்து கூப்பிடுவோங்க, நம்மளுக்கு இங்கேருந்து தான் கூப்பிடணும்னு இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வந்து பண்ணுறதுக்காக 4 மைக் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரிங்கு எதுக்குன்னா ஒரு லைட்டு மாதிரிங்க. அந்த லைட்டு வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அது எதுக்குன்னா அலெக்ஸா வந்து நம்ம எங்கேருந்து லிசன் பண்ணுறது ப்ளஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, சும்மா ஒரு லைட்டிங்ஸ் மாதிரி சும்மா அதோட அலெக்ஸா வந்து ஒரு இண்டிகேட்டர்னு வச்சுக்கோங்களேன். அலெக்ஸா நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதா இல்லையான்னு தெரியறதான ஒரு டிவைஸுங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பீக்கர். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தெரியுது பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரான மெட்டீரியலுங்க, ஆடான மெட்டீரியல், நல்ல ஒரு டிவைஸுங்க. இந்த மெட்டீரியல் நல்ல சவுண்டு கேட்கும். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இந்த ஜென்ரேஷனோட இந்த டிவைஸோட நல்ல ஒரு ஆக்ஸ் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, ஆடியோ அவுட்புட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. இது வந்து ஒரு எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். நம்ம கூகுளில் போய்ட்டு மொபைலில் போய் தட்டலாம் தேவையில்ல. அதுவே சொன்னீங்கன்னா சமையல் குறிப்பெலாம் அதுவே வந்து ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். மேக்ஸிமம் வந்து பீப்புள் வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு பாட்டு கேட்கணும், காலையில் வந்து ஒரு டிஃபன் பண்ணும்போது ஒரு பாட்டு கேட்கணுன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸை எங்கே வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் சமையல் ரூமில் வச்சுக்கலாம், பெட்ரூமில் வச்சுக்கலாம், எங்கேனா வச்சுக்கலாம். சரி, இந்த பட்டன்ஸ் பற்றி சொன்னால் இதில் ஒரு அவுட்புட் இருக்குங்க, ஒரு அவுட்புட்டு ஒரு இன்புட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பவர் அவுட்புட்டுங்க. பவர் வந்து இந்த அந்த அடாப்டர் சொன்னாங்க, அது ப்ளக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ அவுட்புட்டு. இது வந்து ஒயர்டு, இந்த இதுலேருந்து ஒரு ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணுறதுங்க. இந்த ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து வெளியில் வேறு ஒரு ஸ்பீக்கரில் இருக்க முடியும். இந்த அவுட்புட்டில் இல்லாமல், அலெக்ஸாவோட இன்பில்ட் அவுட்புட் இல்லாமல் வேறு ஒரு ஊஃபர்லேயோ ஒரு 5.1லேயோ நீங்கள் நிறைய சவுண்டு வச்சு கேட்குற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒயர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயரும் நம்மளுக்கு வந்து டிவைஸில் தர மாட்டாங்க, நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஜென்ரலான ஒரு டிவைஸாக தான் இருக்கும், ஆடியோ 3 பின் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைனா வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் ரொம்ப ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தாங்க இருக்கும், ஈஸியாக வாங்கிக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ளூடூத்தில் பண்ணும் போதே உங்களுக்கு கிடைக்கும், இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து வேறு ஒரு டிவைஸ் வாங்கியிருப்பீங்க, ப்ளூடூத் ஆடியோ எக்ஸ் டிவைஸ் வாங்கியிருப்பீங்க, லெட்ஸ் வந்து 5.1 வாங்கியிருப்பீங்கன்னா அதோட நிறைய கேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிளில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அலெக்ஸாவை நம்ம பவரில் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோங்க, எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். லாஸ்ட்டாக வந்து ஒன்று சொல்ல வந்துடுங்க. இந்த மெட்டீரியல் வந்து கீழே இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரிப்பியான ஒரு சப்ஸ்டன்ஸ். நான் வந்து கீழே போட்டிங்கன்னா இது வந்து இதுவாக பண்ணக்கூடாது. இப்போ வந்து இது பண்ணிங்கன்னா நான் இப்போ அசைச்சிட்டு இருக்கேன் லைட்டாக, அது ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு, ஒரு கம்மியான சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் வச்சுட்டு இப்படி அப்படியே மூவ் ஆகாது. ஆக்சுவலாக அது மாதிரி தான் ஒரு டிவைஸ் வேணும் நம்மளுக்கு. இப்படியே போட்டு தூக்கி போட்டோம்னா நம்ம வந்து இந்த டிவைஸ் ஈஸியாக உடஞ்சிடும். கொஞ்சம் இந்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 100லேருந்து 300 கிராம்ஸ்குள்ளே இருக்குங்க. இந்த மாதிரி இந்த டிவைஸ் வந்து தூக்கி போட்டு உடஞ்சிச்சுன்னா அது வந்து ஒர்த் இல்லாமல் போய்டும். அதனால் வந்து கொஞ்சம் கிரிப்பி சாப்ஷன் கொடுத்துருவாங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நவராது. குழந்தைங்க வந்து இப்படி தள்ளி விட்டு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்து இது கொஞ்சம் கிரிப்பியாக கொடுத்துருவாங்க. இப்போ நான் பவரில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன்.
நான் சொன்ன மாதிரிங்க இந்த அடாப்டரோட இந்த மூலையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டிவைஸோட நான் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேங்க. இப்போது அலெக்ஸா வந்து நான் சொன்ன மாதிரி அலெக்ஸா ஆன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இது வந்து எவ்வளோ நேரம் எடுக்குன்னா ஃபஸ்ட்டு செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். ரொம்ப நேரம் அது வந்து ஒய்ஃபை அதோட டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணுறதுக்கு 3-4 நிமிஷம் எடுக்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆன் பண்ணும்போது அது வந்து மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுக்குங்க. ஒரு பேசிக் செட்டப் எடுக்கும். இப்போ வந்து அது இப்போ இந்த மாதிரி 3 பிளிங்க் ஆயிடுச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம இதை கூப்பிட்றதுக்கு என்னென்ன டோனை வச்சு கூப்பிடலாம், என்னென்ன வேர்டை வச்சு கூப்பிடலாம். இப்போ வந்து ஹே அந்த மாதிரி சொல்லலாம், அலெக்ஸா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நோட்ஸ்லாம் வச்சுக்கலாம். இது எங்கே பண்ணலான்னா அலெக்ஸா ஆப்பில் பண்ணலாம். இந்த அலெக்ஸா வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ஒரு லேடி வாய்ஸ் பண்ணணுமா, ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் பண்ணணுமா, அப்படிலாம் ஒரு ஜென் வாய்ஸ் பண்ணணுமா, இது எல்லாமே வந்து அலெக்ஸா ஆப்பில் பண்ணால் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் பண்ணலாம். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். iOSக்கு ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி தாங்க. ஏன்னா இந்த டிவைஸ் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த அலெக்ஸா ஆப்பில் தான் பண்ண முடியும். இப்போது நான் அந்த அலெக்ஸா கிட்ட பேச போகிறேன். அலெக்ஸா கிட்ட நான் வந்து எனக்கு இந்த பாட்டு வேணும்னு கேட்க போகிறேன். அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அலெக்ஸா, கேன் யூ ப்ளே எல்லுவய பூக்களையே? Elluvaya Pookalai by Selvi from Ghana. அலெக்ஸா, வால்யூம் 7. இப்போ பார்த்தீங்கன்னா அலெக்ஸா வந்து ப்ளே பண்ணுங்க. பாட்டை வந்து ப்ளே பண்ணுது. இந்த அலெக்ஸா வந்து நம்ம பாட்டு மட்டும் இல்லைங்க, வேற என்ன கூட வைக்கலாம். அலெக்ஸா, வாட் இஸ் த வெதர் டுடே? Currently, in Chennai, Tamil Nadu, it's 35 degrees Celsius with partly sunny skies. Today, you can expect mostly sunny weather with a high of 35 degrees and a low of 28 degrees. அலெக்ஸா, ஸ்டாப். அலெக்ஸாவை நம்ம என்ன வேணால் சொல்லுங்கள். ஸ்டாப்னு சொன்னால் ஸ்டாப் ஆகிடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு வாய்ஸ் நோட்டை தான் கேட்டுருக்கோம். ஒரு வெதரை பற்றி கேட்டோம்னா அது சொன்ன உடனே திருப்பி அந்த பாட்டை வந்து ஒரு பேக்ரவுண்டில் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து அது இப்போ நான் வந்து அந்த பாட்டு பாஸும் கொடுத்துட்டேன். இப்போ நான் திருப்பி அது ப்ளே. அலெக்ஸா, கேன் யூ ப்ளே த சாங்? Here's Hangama music. ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க. இப்போ நான் அலெக்ஸா பற்றிட்டு எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இவ்வளோ 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க விவரத்தை வந்து உங்களுக்கு சொன்னேன். இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.